பிரைஸ் தி லார்ட். கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறோமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எருசலேமை நெருங்கும் போது இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த மக்கள் சமாதானத்தை என்ன செய்தார்கள்? புறக்கணித்தார்கள். ரோமர் எல்லாரும் பாருங்க, 70ஆம் ஆண்டுல இந்த எருசலேமை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஆனால் அந்த மக்கள் அனைவருமே உணர்வில்லாது இருந்தார்கள். இதை கண்டு இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். பிரியமானவர்களே, நமது எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்படும் போது நாம் கண்ணீர் விடுகிறோம். வியாதியில் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது நாம் கண்ணீர் விட்டு அழுகிறோம். நமக்காக நம்ம யார் அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்கள் ஒரு வியாதிப்பட்டு இருக்கும்போது நாம் கண்ணீர் விட்டு கதறுகிறோம். ஆனால் அழியும் ஆத்மாக்களுக்காக நாம் கண்ணீர் சிந்துகிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு பாருங்க எப்படியெல்லாம் ஜெபித்தார். இயேசு அமைதியாக தனித்து ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொன்று, தன்னுடைய இருதயத்தையே அவர் ஊற்றிவிட்டார். அந்த ஜெப நேரங்கள் அதிகமாய் ஜெபித்தார், இருதயத்தையே ஊற்றி ஜெபித்தார். அதே நேரம் உரத்த சத்தத்தோடு இயேசு கண்ணீரோடும் ஜெபித்த வேலைகளும் உண்டு. எபிரேயர் 5:7 அப்படியாக சொல்லுகிறது. தாவீது ராஜா அவர் எப்படி ஜெபித்தாரா? என் கட்டிலை கண்ணீரால் நனைக்கிறேன் என்று சொல்லி, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று தாவீது சொல்வதை பார்க்கிறோம். என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும் என்று தாவீது கூறுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேல் நொறுக்கப்படுவதால் என் கண்கள் கண்ணீரை சொரிவதாக புலம்பல் 2:11 அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு எருசலேம் வீதிகளில் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது அங்குள்ள குமாரத்திகள் எல்லாம் அழுதாங்க. ஆனால் இயேசு சொன்னது என்ன? எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைகளை கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக ஜெபித்து தேவ பயத்தோட தேவ பக்தியோட அவர்களை வளர்க்க வேண்டும். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான் என்று சங்கீதம் 126:6 சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரோட விதைங்க, பிள்ளைகளுக்காக அழுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்க அழுது புலம்பி செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.